தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 13:12 வாசிக்கிறோம். இயேசு அவனை கண்டு நம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். இதனாலும் செய்தியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மளை அழைக்கும்படியாக, இந்த காலை வேளையிலே தேவதூதர் நம்மை தட்டி எழுப்பும்படியாக தேவன் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். யாவருக்கும் பலனற்றவன் எதை செய்தாலும் நன்றாகவே முடிகிறது, வாழ்க்கையே தப்புத்தாலும் போடுகிறது என்று நிலைக்கு தள்ளப்பட்டவர்களால் கூட அல்லது பலனுள்ளவர்களாக அற்புதமான வாழ்க்கை வாழ்வர்களாக மாற்ற இயேசுவால் முடியும். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு கிராமத்தில் ஆலயத்தில் அற்புதமான இசை புறப்படும் பைப் ஆர்கான் ஒன்று இருந்தது. அதில் இசையை வாசித்தால் கேட்பவர்கள் அப்படியே மெய்மறந்து நின்று விடுவார்கள். இதன் இசையை கேட்பதற்காகவே நூற்றுக்கணக்கானோர் ஆலயத்திற்கு வந்து அந்த இசையை கேட்பார்கள். அசம்பவிதமாக ஒரு நாள் இந்த ஆர்கான் பழுதடைந்து விட்டது. பழுது நீக்க பலரும் பாடுபட்டார்கள், ஆனால் நீக்க முடியவில்லை. பழுது நீங்கி மீண்டும் வாசித்த போது இசை முன்பு இருந்ததை காட்டிலும் வித்தியாசமான இசை இருந்தது. இந்த ஆர்கான் இந்த அற்புதமான இசையை அவன் தற்போது நிலைமையை கேள்விப்பட்ட அந்த அரசன் வேறு நாடுகளிலிருந்து திறமையாளர்களை கொண்டு வந்து அந்த ஆர்கானை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தான். எவ்வளவு பிரபலமானவர்கள் வந்தும் பயனளிக்கவில்லை. ஒரு நாள் ஒரு வயதான மனிதன் வந்து அந்த ஆர்கானின் பழுதை நீக்க என்னால் முடியும் என்றான். ஆனால் அநேகர் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. வேண்டா வெறுப்போடு அவனை அனுமதித்தனர். 2-3 நாட்கள் அவன் வேலை செய்துவிட்டு அவன் அந்த இசையை வாசித்தான். ஆரம்பத்தில் இருந்த அதே அந்த அற்புதமான இசை கேட்டது. கேட்ட எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது எப்படி முடிந்தது என்று அந்த மனிதரிடம் கேட்டார்கள். அந்த மனிதன் சொன்னார். அதற்கு அந்த வயதான மனிதன், இந்த ஆர்கானை சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தான் தயாரித்தேன். அது உண்மையான பிரச்சனை என்னவென்று எனக்கு தான் தெரியும் என்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய உங்களையும் என்னையும் அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் உங்களை படைத்த தேவனுக்கு தான் தெரியும். அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய பிரச்சனை நீக்குவார். வருத்தப்பட்டு பாரம் சுருக்கிற நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கிளைப்பால் தருவேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறல் கிடைக்கும் என்று சொல்லி, என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார் இயேசு கிறிஸ்து. அப்படியாக இந்த காலை வேளையிலே அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே செய்தியை கேட்ட உங்கள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.